ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியான கேசர் பிஸ்தா தயிர் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நீங்கள் இதை ஒன்ஸ் உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ் பெரியவங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் இதே தான் கேட்டுகிட்டே இருப்பாங்க. சரி வாங்க, இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் வந்துட்டு ஒரு பேக்கெட் பால் சேர்த்து கொஞ்சமாக இதோட சாஃப்ரான் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது நல்லா கொதித்து வந்த பிறகு இதில் ஒரு கப் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வந்த பிறகு இதில் 2 ஸ்பூன் வந்துட்டு மில்க் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்காகி வரும்போது இது ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இது கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு வார்ம் சூடு வந்த பிறகு இதில் ஒரு ஸ்பூன் வந்துட்டு கர்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ இப்போ ஒரு பவுலில் வந்துட்டு ஒரு கப் கர்ட் சேர்த்து அது எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்க மில்க்கை வந்துட்டு இதோட ஆட் பண்ணி இது வந்துட்டு ஒரு 8 ஹவர்ஸ் கழிச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டான கேசர் பிஸ்தா தயிர் ரெசிபி ரெடி. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அப்படியே நம்ம பேஜை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.